மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி நீங்க இன்வைட் பண்ணும்போது 3 லெவல்ல உங்களுக்கு இன்கம் இருக்கு. அப்படி ரெஃபர் பண்றவங்களுக்கு 3 லெவல் இன்கம் சேர்த்து 32% வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணனா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இதுதான் இவங்களுடைய பிசினஸ் பிளான். இது இங்க மேல டாப்ல வந்து பாருங்க ரீசார்ஜ் இருக்கு, வித்ரா இருக்கு, சேனல் இருக்கு, ஆன்லைன் இருக்கு, இன்வைட் இருக்கு. அதாவது நீங்க யாருக்காவது ரெஃபர் பண்ணணும்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இந்த இன்வைட்ட கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இப்போ இன்வைட் கிளிக் பண்றேனா, சோ பண்ணா இப்படி வரும். சோ இங்க வந்து நீங்க கோடா கொடுக்கறதா கொடுக்கலாம், லிங்கா கொடுக்கறதா கொடுக்கலாம். பெரும்பாலும் லிங்க கொடுங்க. இத காப்பி பண்ணி நீங்க யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பணும். ஃபர்ஸ்ட் லெவல் ரெஃபரல் கமிஷன் வந்து 27%, செகண்ட் லெவல் 3%, தேர்ட் லெவல் வந்து 2% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இத காப்பி பண்ணி நீங்க யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைன் சர்வீஸ். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டமர் கேர் வந்து கிடைக்கும். கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்க சாட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? கேட்டுக்கலாம் எந்த டவுட் ஆனாலும். இது இவங்களுடைய டெலிகிராம் சேனல்ல கட்டாயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அங்க தான் கொடுப்பாங்க. இத கிளிக் பண்ணி அவங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வித்ரா. சரிங்களா? வித்ராவ நம்ம அடுத்து சொல்லும்போது ஒவ்வொண்ணா சொல்லுவோம். இது ரீசார்ஜ். இதையும் அடுத்து நம்ம சொல்லும்போது சொல்லலாம். கீழ பாருங்க இதுதான் இவங்களுடைய பிசினஸ் பிளான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளான் ₹480 இன்வெஸ்ட்மென்ட், டெய்லி ₹120, டோட்டலா ₹14,400 சம்பாதிப்பீங்க 120 நாள். எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபண்ட் ஆப்பும் அவங்க கொடுக்குற வேலிடிட்டி வரையும் ரன் பண்றாங்களான்னா இல்ல. கேள்விக்குறி தான். சோ போற வரையும் போகும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஃபண்ட் ஆப்புக்கு இந்த மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்டே போடுங்க. மேக்ஸிமம்லாம் போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து செகண்ட் பிளான் வந்து இவங்க வந்து ₹1,880 கட்டினா டெய்லி ₹494 கொடுக்குறாங்க. ₹54,340 சம்பாதிக்கலாமா. 110 நாளைக்கு வேலிடிட்டி. மூணாவதா பிளான் வந்து ₹4,880 டெய்லி ₹1,355, ₹1,35,000 சம்பாதிக்கலாமா. 100 நாள் வேலிடிட்டி. டெய்லியுமே வித்ட்ராவல் எடுத்துக்கலாம் நீங்க. சரிங்களா? சோ 4வது பிளான்லாம் ரொம்ப அதிகம். இது வேணாம். இந்த 3 பிளான்ல அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. நம்ம பெரும்பாலும் சஜஷன் பண்றது இந்த ₹480 பிளான் தான். இதுதான் இவங்களுடைய பிசினஸ் பிளான். இப்போ எப்படி புது ஐடி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு இந்த இன்வைட் மூலமா நான் சொன்ன மாதிரி இந்த இன்வைட் மூலமா உங்க ரெஃபரல் லிங்க் எடுத்து உங்களுக்கு யாருக்காவது நீங்க யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்க அனுப்பிச்சிருங்க. இப்போ நான் கிளிக் பண்றேன்னா, இப்போ கிளிக் பண்ணிட்டு வந்துச்சு. இப்போ என் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு நான் அந்த லிங்க் அனுப்ப போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அனுப்பிச்ச ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணுனா இப்படிதான் இருக்கும். ஷோ ஆகும். சரிங்களா? இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் யாருக்கு ஐடி போடுறீங்களோ இல்ல யார் போடுறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இங்க உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கணும். இங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணணும். இங்க வித்ட்ராவல் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாஸ்வேர்டு போடும்போது எந்த சிம்பிள்னா நமக்கு பிடிச்ச மாதிரி போடும்போது @, ஸ்டார், ஹேஷ் இந்த மாதிரியான சிம்பிள் வருது இல்லையா? இந்த மாதிரியான சிம்பிள் எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது. வெறும் எழுத்து, நம்பர் இது 2 தான் இருக்கணும். எழுத்துனா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது மட்டும் தான் போடணும். இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா? இந்த ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஐடி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும். சரிங்களா? சோ இப்படிதான் புது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ரிஜிஸ்டர் பண்ண ஐடியை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஐடியை லாகின் பண்ணிருக்கிறோம். ஸோ லாகின் பண்ணும்போது அந்த இன்டர்பேஸ் இப்படி தான் வரும். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ரீசார்ஜ். இந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்றோம். இப்போ சைன் அப் பண்ணதுனால நமக்கு வந்து சைன் அப் போனஸா வந்து ஒரு ₹100 கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க, இங்க பார்த்தா தெரியும். இதை எங்க போய் பார்க்கணும்னா இங்க கீழே பாட்டத்துல இந்த இடம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வரும். சரிங்களா? இங்க வந்து இங்க கம்பெனியோட ப்ரொஃபைல பார்த்துக்கலாம், அக்கௌண்ட் ரெக்கார்ட் பார்த்துக்கலாம், மை கலெக்ஷன், மை பேங்க் அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாமே இங்க நீங்க பார்த்துக்கலாம். சைன் அப் பண்ணணும்னா இங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க ₹100 இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பிளான் போட போறோம்? ₹480 பிளான் போட போறோம். அங்க ஆல்ரெடி நமக்கு ₹100 இருக்கு. அப்ப ₹380 கட்டணும். இப்ப இந்த ரீசார்ஜ் இருக்கு இல்லையா? அந்த ரீசார்ஜை கிளிக் பண்றோம். சோ ரீசார்ஜை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி வரும். மினிமம் இப்ப ₹380 நான் கட்டுறேன். இங்க 380 போடுறேன். போட்டுட்டு கன்ஃபார்ம் ரீசார்ஜ் கொடுக்குறேன். அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, மினிமம் ரீசார்ஜ் 400 தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? அப்ப இங்க வந்து நான் வந்து ₹400 போடுறேன். இப்ப ₹400 போட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க ரீசார்ஜ் எக்ஸ், ரீசார்ஜ் சி இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன்ல எதையாவது ஒரு ஆப்ஷனை நீங்க இப்படி இதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இதை சூஸ் பண்ணிக்கலாம். எதையாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் ரீசார்ஜ் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்க. இது நம்ம எல்லா ஃபண்ட் ஆப்புமே ஒரே மாதிரி தாங்க வச்சிருக்காங்க. சோ இதுல இப்ப நீங்க வந்து இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது யூஸ் பண்ணி பே பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல இந்த பாருங்க, இங்க இதை காப்பி பண்ணி நீங்க இந்த ஆப்ல போய் ஏதாவது ஒரு ஆப்ல பணத்தை அனுப்பிச்சிட்டு அந்த யூடிஆர் நம்பர் எடுத்து வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்ல எனக்கு இது வந்து பிடிக்கல அப்படின்னா திரும்ப பேக் வந்துட்டு இந்த சியை கிளிக் பண்ணுங்க. அடுத்து கன்ஃபார்ம் ரீசார்ஜ் கொடுங்க. அடுத்து வேற ஒரு மெத்தட்ல ஓப்பன் ஆகும். சரிங்களா? சோ எல்லா ஃபண்ட் ஆப்புமே இப்படிதான். ஆனா நம்ம ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்புக்குமே இதை வந்து நம்ம வந்து மெனக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு இங்க வந்து ஷோ ஆகுதா? இப்ப இதை வந்து காப்பி பண்ணுங்க. நீங்க வச்சிருக்கிற பேமெண்ட் ஆப்ல போயிட்டு பணத்தை அனுப்புங்க. யூடிஆர் நம்பர் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா உங்க வேலட்ல காசு ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப ஆட் ஆன காசை நம்ம வந்து எங்க இதுல ஆட் ஆகும் அப்படின்னா, இந்த பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணீங்கன்னா இங்க 100 இருக்குல்ல, நம்ம ₹400 போட்டோமா, அப்ப ₹500 இங்க வந்து ஆட் ஆயிடும். சரிங்களா? ₹500 ஆட் ஆயிடுமா? ₹500 ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இப்ப எப்படி எங்க இது பண்ணணும் அப்படின்னா, இப்ப கிளிக் பண்ணணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இடம் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, இங்க இந்த பை நவ் இந்த பை நவ் கிளிக் பண்ணி இப்படி எஸ் ஆர் நோவா கேட்கும். கிரீன் கலர் இருக்கிற எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் வந்து பை ஆயிடும். எனக்கு இன்செப்ஷன் பேலன்ஸ் வருது, ஏன்னா நான் ரீசார்ஜ் பண்ணல, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். சரிங்களா? இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப நம்ம இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு 12 மணிக்கு உங்களுக்கு டெய்லி இன்கம் ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ₹480 பிளான் நான் போட்டுருக்கேன். டெய்லி ₹120 இன்னைக்கு நைட் 12 மணிக்கு எனக்கு ஆட் ஆகும். சரிங்களா? சோ 12 மணிக்கு ஆட் ஆனா நான் வந்து 12:30 மணி விடியகாலம் 12:30 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரை வித்ட்ராவல் கொடுக்கலாம். இப்ப வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? நம்ம பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த பேங்க் டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அதுக்கு இந்த இடம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இங்க அக்கவுண்ட் ரெக்கார்டுங்கிறத கிளிக் பண்ணி பாருங்க. இங்க என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. அதாவது நமக்கு டெய்லி ஆட் ஆகிற அமௌண்ட் இதுல வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதை அடுத்து பேக் வாங்க. அடுத்து வந்து இங்க பாருங்க 3வது மை கலெக்ஷன்ங்கிறது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற டீடைல்ஸ் காமிக்கும். 480 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டெய்லி 120 ரூபா 14,400 நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இங்க மை பேங்க் அண்ட் பாஸ்வேர்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நீங்க பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், இல்ல உங்க அக்கௌண்ட் ஏதாவது மாடிஃபை வேற அக்கௌண்ட் நான் மாத்த போறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி மாத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ மறுபடியும் ஹோமுக்கு வரேன். ஹோமுக்கு வந்த உடனே இதை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க இங்க வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஷோ ஆன உடனே நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸ் இல்லைங்கிறதுனால அடுத்த ஸ்டெப் இங்க வந்துருது. இப்போ இங்க வந்து உங்க பேங்க் டீடைல்ஸை நீங்க ஆட் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? இந்த இடத்துல உங்க பேரு, உங்க பேங்க் பாஸ்புக்ல எப்படி பேர் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி உங்க பேரை கொடுங்க. இந்த இடத்துல நீங்க உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. நீங்க பேங்க்ல கொடுத்த ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்ல இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இதுல இந்த ஐடிக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த பேங்கோடைய பேரு, இந்த இடத்துல உங்க அக்கௌண்ட் நம்பர், இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த இடத்துல நீங்க ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு வித்ட்ராவல் பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். மொத்தம் 3 பாஸ்வேர்டு கேட்கும். அப்ப அந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவீங்க. சரிங்களா? இப்போ நான் பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன காமிச்ச ஆப்ஷனில் போயிட்டு என்னோட பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வித்ட்ராவல் கொடுக்க போறேன். இப்போ நள்ளிரவு 12 மணின்னு வச்சுங்க. 12 மணிக்கு நான் ஐடி ஓப்பன் பண்ணி இந்த வித்ட்ராவல் கொடுக்குறேன். வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க இங்க என்ன என் டீடைல்ஸ்லாம் காமிக்குதா? ஸோ இப்போ 567 ரூபாய் எனக்கு பேலன்ஸ் இருக்கு. இங்க நான் அமௌண்ட் கொடுக்குறேன். வித்ட்ராவலுக்கு உண்டான பாஸ்வேர்டு இங்க போடுறேன். பாஸ்வேர்டை போட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். எனக்கு வித்ட்ராவல் வந்துடும். இங்க பாருங்க ரூல்ஸ் போட்டுருக்காங்க. வித்ட்ராவல் டைம் 12:30 மணிலிருந்து 17. சரிங்களா? மினிமம் வித்ட்ராவல் எவ்வளவு? 120 ரூபாய். வித்ட்ராவல் ஆன் த சேம் டே. த மணி வில் பி கிரெடிட் டு த பேங்க் கார்டு ஆன் த சேம் டே. காலையில நம்ம வித்ட்ராவல் கொடுத்தோம்னா அன்னைக்கே 24 ஹவர்ஸ்லயே நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? வித்ட்ராவல் ஆர் அவைலபிள் எவரி டே ஃப்ரம் மண்டே டு சண்டே. 7 நாளுமே வித்ட்ராவல் பண்ணிக்கலாங்க. லீவ் எல்லாம் கிடையாது. ஸோ இவ்வளவுதாங்க இந்த கம்பெனியோட டீடைல்ஸ். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூலர் லைட்ல ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வரா. நன்றி, வணக்கம்.